காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கத்தில் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று வீட்டில் இயங்கி வருவதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் ஸ்ரீ கால பைரவா என்ற சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகிறது. ஒரு வீட்டில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 110 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ராகவ பெருமாள் என்பவர் தனது பெண் குழந்தையை பள்ளியில் சேர்க்க அந்த பள்ளியை அணுகி விசாரித்த போது நவீன வசதிகள் உள்ளதாக கூறியதாக தெரிகிறது. மகளை 2ஆம் வகுப்பு சேர்த்த ராகவ பெருமாள் பள்ளி கட்டடத்தையும் செலுத்தியுள்ளார். இதனிடையே பள்ளி சம்பந்தமாக இணையதளத்தில் தேடிய போது அந்த பள்ளிக்கு உரிய அனுமதி இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்ட போது மிரட்டல் விடும் தோணியில் பேசியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராகவ பெருமாள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அப்போது புகாருக்குள்ளான அந்த பள்ளி செயல்படக்கூடாது என மாவட்ட கல்வி அலுவலர் கூறியதாகவும் அதனை மீறி வீட்டிலேயே செயல்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிய அனுமதியின்றி எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வீட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ கால பைரவா பள்ளி மீது நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ காலபைரவ குருகுலம் சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. சரி சிபிஎஸ்சி ஸ்கூல் போட்டுக்கேன்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துலாம் சொல்லிட்டு என் பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்காக போய் கேட்டதுக்கு சிபிஎஸ்சி தான் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம், கேமரா லைவ்லாம் கொடுக்குறோம் உங்களுக்கு கிளாஸ் ரூமுக்கு அப்படி நான் ஸ்கூலை சுற்றி பார்க்கலாம்னு கேட்டதுக்கு அது ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியரே இல்லை இருந்தாலும் கேட்டதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணுறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்வான்ஸ் மாதிரி ஒரு 10,000 பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணோம் கூகுள் பேயில். சரி இப்போ நானும் ஒய்ஃபும் வந்து வீட்டில் ஸ்கூல் டைமை போட்டு பார்த்தோம். கூகுளில் போட்டு பார்த்தா சிபிஎஸ்சி அஃபிலியேட்லேயே இல்லை. அவங்க வந்து அப்ரூவ்டே வாங்கலை. திருப்பி கொஸ்டின் பண்ணதுக்கு இல்லைங்க நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. எப்படி மேடம் நீங்கள் இல்லாமல் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க, ஒரு 110 பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எதுவுமே அப்ரூவே இல்லாமல் 110 பசங்க வாழ்க்கையை கெடுக்குறாங்க. அவங்க என்னோடய குழந்தை இந்த மாதிரி ஆசைப்பட்டு சேர்த்துட்டு இது மாதிரி ஆகிப்பிடிச்சி ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ்லேயும் வந்து போனபேஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஆஃபீஸில் அந்த ஃபீஸை கிளைம் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ஆஃபீஸில் கேட்டுட்டு ரொம்ப என்னங்க ஃபோர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் என்னை திட்டுறாங்க. போனபேஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எந்த ஒரு சீலுமே இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகணும், எந்த இதுவுமே நம்பருமே அதில் போடலை. இவங்க வந்து இப்போ ரீஃபண்ட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு மிரட்டுறாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் பேசிக்கோங்க, எங்களுக்கு பெரிய இடத்துல ஆள் இருக்குது, நாங்கள் அப்படி தான் ஸ்கூல் நடத்துவோம் அப்படின்னு வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. என்ன அந்த ஸ்கூலை வந்து உடனே மூடணும் சார். ஏன்னா வந்து நாளைக்கு அந்த 110 பசங்களோட வாழ்க்கையை கெட்டு போயிடும். என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த பசங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பள்ளியில் படித்தா அடுத்தபடி வேறு ஸ்கூல் மாறுறதுக்கோ எம்எஸ்சி நம்பர் கூட அதில் ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லை ஸ்கூலுக்கு. நாளைக்கு எப்படி அந்த குழந்தைங்க போய் அடுத்த ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு போய் சேர முடியும்? அந்த டிசி இப்படி வேலிடாக இருக்கும்.